வணக்கம். நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற மூலம் காந்தி வர்சஸ் ஈவேரா தலைவர்களின் விமர்சனங்கள். இதுல பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அப்புறம் ஈவேரா ராமசாமி, அதாவது பெரியார், இவங்க ரெண்டு பேர் மேலயும் வெக்கப்படுற விமர்சனங்களை பார்க்க போறோம். சரி. குறிப்பா இந்த மூலக்கட்டுரை என்ன பண்ணுதுன்னா, முதல்ல ஈவேரா காந்தியை எப்படி விமர்சிச்சாருன்னு சொல்லிட்டு, அப்புறம் அதே அளவுகோலை வச்சு ஈவேராவோட கருத்துகளையும் செயல்களையும் இந்த மூளை எப்படி எதிர் விமர்சனம் பண்ணுதுன்னு பாக்குது. ஆமா. ஒண்ணு நீங்க கவனிக்கணும், இந்த மூலம் ஈவேரா மேல ரொம்ப ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைக்குது. ஆமா, அது தெரியுது. வாங்க, இதுக்குள்ள என்னென்ன வாதங்கள் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சிறுதான். நாம இங்க யார் சரி யார் தப்புன்னு சொல்ல வரல, அத முதல்ல தெளிவுபடுத்திக்கலாம். நிச்சயமா. இந்த மூலம் அந்த காலத்து தலைவர்கள் அவங்களோட சித்தாந்தங்கள் பத்தி என்ன சொல்லுது, என்ன பார்வையை குலுக்குது, அதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். கரெக்ட். இந்த மாதிரி வரவாற்று ஆளுமைகளை ஒப்பிடுறதுல இருக்கிற சிக்கல்களையும் இது காட்டுது பாருங்க. அதனால இங்க சொல்ற கருத்துக்களை இது மூல கட்டுரையோட பார்வைன்னு மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் நடுநிலையா அணுகுவோம். சரி. முதல்ல காந்தியோட தொண்டர்கள் பத்தி ஈவேரா என்ன நினைச்சாருன்னு இந்த கட்டுரை சொல்றத பாப்போம். 1931 ஜூன் 21 குடியரசு இதழ்ல ஈவேரா காந்தியோட தீவிர ஆதரவாளர்களை பத்தி சொல்லும்போது ஒரு உவமை சொல்றாரு. ஆமா, அந்த குழந்தைகளிடம் பிரியம் இருப்பவர்களுக்கு அக்குழந்தைகளது மலத்தினிடமும் அசிங்கம் தோன்றுவது இல்லை அப்படின்னு. சரி. அது மாதிரி தொண்டர்கள் காந்தி மேல இருக்கிற அந்த கண்மூடித்தனமான பக்தியால அவரோட பேச்சுல இருக்கிற குறைகளை கூட உணர மாட்டேங்கிறாங்கன்னு அவர் சொன்னதா மூலம் காட்டுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது ஒரு தலைவர் மேல ரொம்ப பக்தி வச்சுட்டா பகுத்தறிவு போயிடும், தவறுகள் கூட சரியா தெரியும். இதுதான் ஈவேராவோட வாதமா இங்க வருது. ஆமா. ஆனா உடனே இந்த கட்டுரை ஒரு கேள்வியை கேக்குது பாருங்க. என்ன கேள்வின்னு? இதே லாஜிக், இதே விமர்சனம் ஈவேராவை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு. ஆமா, அதுதான் அந்த கட்டுரையோட முக்கியமான எதிர்வாதமாவே தெரியுது. கரெக்ட். ஈவேராவோட தொண்டர்களும் இதே மாதிரி, ஏன் இதை விட அதிகமாவே கண்மூடித்தனமா விசுவாசமா இருந்தாங்கன்னா மூளை ரொம்ப கடுமையா சொல்லுது. இதுக்கு உதாரணம், இதுக்கு ஆதாரமா ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்றாங்க. ஈவேராவுக்கு 72 வயசு. அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை, நடக்க கூட கஷ்டப்படுறாரு. ஆமா. அந்த நிலைமையில மணியம்மைன்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்றாரு. சரி. அப்போ அவரோட தொண்டர்கள் எந்த கேள்வியும் கேட்காம அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு மூளை சொல்லுது. இங்க மூலம் யூஸ் பண்ற வார்த்தைகள் அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. ரொம்ப காட்டமா இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்பவே. தொண்டர்களை அடிமைகள்னும் அவங்க நாற்றறிவை சகித்து கொண்டு அவரின் மூத்திரவாளியை சுமக்க தயாரானார்கள்னு சொல்லுது. ஈவேரா சொன்னதா சொல்ற அந்த குழந்தையின் மலத்தை விட இது மோசமா இல்லையான்னு மூலம் கேக்குது. ஆமா, அப்படி ஒரு கேள்வியும் இருக்கு. இங்க மூலம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்காத விசுவாசத்தை தன்னோட தொண்டர்கள் கிட்ட இருந்து வாங்கின ஒருத்தர் காந்தியோட தொண்டர்களை மட்டும் கண்மூடித்தனமானவங்கன்னு சொல்றது எப்படி சரின்னு கேக்குது. புரியுது. அந்த வார்த்தைகள் அது மூலம் ஆசிரியரோட கோவக்க காட்டுது. அவர் ஈவேரா மேல வச்சிருக்கிற விமர்சன பார்வையை நல்லாவே காட்டுது. இந்த விசுவாசம் பத்தின விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. அதாவது ஈவேரா தன் தொண்டர்கள் கிட்ட ஒரு முழுமையான கண்ட்ரோல், கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல், இதை எதிர்பார்த்ததா கட்டுரை சொல்லுது. ஓ, அதுக்கு ஏதாவது ஆதாரம் சொல்றாங்க. உதாரணமா புத்த மதத்தோட அந்த 3 சரணம் இருக்குல்ல, ஆமா, அதை விளக்கும் போது ஈவேரா அதோட அர்த்தத்தை முதல்ல தலைவனுக்கு அடிமையாயிரு, அப்புறம் அவனோட கொள்கைக்கு அடிமையாயிரு, கடைசியா ஸ்தாபனத்துக்கு அடிமையாயிரு அப்படின்னு மாத்தி சொன்னதான் மூலம் குற்றம் சாட்டுது. என்னது, அப்படியா? இது உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கே. ஆமா, அது மட்டும் இல்ல. 1948 மே 29 குடியரசு இதழிலிருந்து ஒரு பெரிய மேற்கோளியே காட்டுறாங்க. என்னன்னு? அதுல ஈவேரா எழுதுனதா சொல்றது என்னன்னா, நீங்க இந்த இயக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்க சொந்த பகுத்தறிவை மட்டும் இல்ல, உங்க மனசாட்சிய கூட கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிட வேண்டியதுதான். அடேங்கப்பா. எப்போ உங்க மனசாட்சியும் பகுத்தறிவும் இடம் கொடுத்து நீங்க கழகத்துல அங்கத்தினரா சேர்ந்துட்டீங்களோ, அப்போ இருந்து உங்க பகுத்தறிவையும் மனசாட்சியும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு கழக கோட்பாடுகளை கண்மூடி பின்பற்றி நடக்க வேண்டியதுதான் முறை அப்படின்னு. பகுத்தறிவு பத்தி பேசின ஒரு தலைவர் இப்படி பகுத்தறிவையும் மனசாட்சியையும் ஓரங்கட்ட சொன்னாருன்னு சொல்லுது. இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது. அததான் இந்த மூலக்கட்டுரையும் சொல்லுது. இப்படி ஒரு முழு சரணாகதி, சொந்தமா யோசிக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலை தன் தொண்டர்கள் கிட்ட கேட்டதா சொல்ற ஈவேரா.
மத்த தலைவரோட தொண்டர்கள் குருட்டுத்தனமா இருக்காங்கன்னு எப்படி விமர்சிக்க முடியும்? இதுதான் மூலம் திரும்ப திரும்ப கேக்குற கேள்வி. ஆமா, அந்த பாயிண்ட் தெளிவா இருக்கு. இது மட்டும் இல்ல, கட்டுரை இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போகுது. தனக்கு புத்திசாலிங்க தேவையில்ல, தன்னோட லட்சியத்தை நிறைவேற்ற விசுவாசமா வேலை செய்யற ஆளுங்க தான் வேணும்னு ஈவேரா சொன்னதாவும் இது சொல்லுது. ஓ, அப்படியா? ஆமா, என்ன பொறுத்தவரையில என்ன பின்பற்றி நடந்து வர்றவங்க புத்திசாலிகளா இருக்கணும்னு கவலை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ம். அவங்க புத்திசாலிகளா, முட்டாள்களா, பைத்தியக்காரங்களா, கெட்டிக்காரங்களா அத பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு மேற்கோள் இருக்கு. ஆஹா, விசுவாசத்தை மட்டும்தான் பிரதானமா பார்த்தாருன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிப்பட்டவர் காந்தியோட பக்தர்களை விமர்சிக்கலாமான்னு மூலம் கேக்குது. சரி, அப்ப முதல் பகுதி வாதம் தெளிவா இருக்கு. அதாவது தொண்டர்களோட விசுவாசம்ங்கிற விஷயத்துல ஈவேரா விமர்சிச்ச அதே அளவுகோல அவருக்கு எதிரா இந்த கட்டுரை திருப்புது. கரெக்ட். சரி, இந்த விசுவாசம், தலைமை இதிலிருந்து தலைவர்களுக்கு கொடுக்கிற பட்டங்கள் பத்தின விவாதத்துக்குள்ள கட்டுரை வருது. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட்டங்களா? எப்படி? காந்திய மகாத்மான்னு கூப்பிடுறத பத்தி ஒரு சர்ச்சை வந்துச்சுல்ல, அத பத்தி பேசுது. ஆமா ஆமா. ஈவேரா காந்திய மகாத்மான்னு சொல்லாம ஸ்ரீமான் காந்தின்னு மட்டும் சொன்னது அப்போ ஒரு சலசலப்பை உண்டாக்குச்சுன்னு மூலம் சொல்லுது. 1927ல தமிழ்நாடுங்கிற பத்திரிகை இத கண்டிச்சதாவும், அதுக்கு ஈவேரா குடியரசு 25/12/1927ல பதில் சொன்னதாவும் சொல்றாங்க. சரி. மகாத்மானா பெரும் ஆன்மான்னு அர்த்தம். அத மறுக்கிறதுக்கு ஈவேரா என்ன காரணம் சொன்னதா மூல சொல்லுது? அவர் விளக்கமா சொன்னதா மூல என்ன சொல்லுதுன்னா, காந்தி 4 வர்ணம் இருக்குன்னு ஏத்துக்கிட்டாராம். ஒவ்வொரு வர்ணத்தாரும் அவங்க தர்மம் படிதான் நடக்கணும். சூத்ரன் இந்த ஜென்மத்துல பிராமணன் ஆக முடியாது, அடுத்த ஜென்மத்துல தான் முடியும்னு காந்தி சொன்னதா தான் உணர்ந்ததால, இந்த வார்த்தை முக்கியம், தான் உணர்ந்ததால. ஓ, அவரா உணர்ந்ததா? ஆமா. அதனால காந்தி கிட்ட மகாத்மா தன்மை இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிட்டாராம். ஒரு பட்டம்ங்கிறது சும்மா பேர் இல்ல, அது ஒருத்தரோட கருத்து, செயல்பாடு, இத வச்சு தகுதியா இருக்கணும். இது ஈவேராவோட வாதம்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த மூலம் நுட்பமா சொல்லுது பாருங்க. வர்ணாசிரமம் பத்தியும் மறுபிறவி பத்தியும் காந்தி அப்படியே சொன்னாராங்கிறதுல மூலத்துக்கே சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அதையும் குறிப்பிடுறாங்க. மேற்கண்ட ஈவராமசாமியின் அருள்வாக்குகளை முழுமையாக காந்தி சொன்னதாக நாம் அறியவில்லைனோ. அப்புறம் ஈவராமசாமியே தான் உணர்ந்ததாகத்தான் சொல்கிறாரே தவிர காந்தி நேரடியாக கூறியதாக கூறாமல் சில இடைச்சொருகளுடன் காந்தி கூறியதை பூதாகரமாக காட்டியுள்ளார்னு மூலம் சொல்லுது. சரிதான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. மத்தவங்களோட கருத்துக்களை, அதுவும் சிக்கலான கருத்துக்களை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி மத்தவங்களுக்கு சொல்றோங்கிறதுல இருக்கிற சிக்கல் இது காட்டுது. இப்போ கட்டுரை ஒரு இணைவாதத்தை, ஒரு எதிர்நிலையை எடுக்குது. எப்படி ஈவரா மகாத்மா பட்டத்தை கேள்வி கேட்டாரோ அதே மாதிரி அவரோட பெரியாள் பட்டத்தையும் கேள்வி கேட்கலான்னு சொல்லுது. ஓ, எப்படி? அதாவது ஈவேரா காந்திய மகாத்மான்னு சொல்லாதது சிலருக்கு கஷ்டமா இருந்துச்சுல்ல, அதே மாதிரி இன்னைக்கு ஈவேராவை பெரியாருன்னு சொல்லலன்னா அவரோட ஆதரவாளர்களுக்கு கோபம் வருதுன்னு மூலம் ஒப்பிடுது. இதுதான் மூலக்கட்டுரையோட மையமான யுக்தின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி நீயும் அப்படிதானேன்னு கேக்குற மாதிரி ஒரு வாதம். ஆமா, ஒரு டுகோக் மாதிரி. கரெக்ட். காந்தியோட மகாத்மா பட்டத்துக்கு ஈவேரா என்ன காரணம் சொன்னாரோ, அதாவது பட்டம் செயலுக்கும் கருத்துக்கும் பொருந்தணும்னு, ஆமா, அதே நியாயத்தை ஈவேராவோட பெரியார் பட்டத்துக்கும் பயன்படுத்துறான்னு மூலம் சொல்லுது. குறிப்பா எது குறிப்பா? சென்னையில பெண்கள் மாநாட்டுல கொடுத்ததா சொல்ற அந்த பெரியார் பட்டம் அவர் தன்னை விட ரொம்ப வயசு கம்மியான மணியம்மைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதால காலாவதி ஆயிடுச்சுன்னு மூலம் ஒரு வலுவான கருத்தை முன்வைக்குது. ஓ, பெரியார் பட்டம் ஒருவரின் அபிப்பிராயத்தையும் என்றைக்கே மணியம்மையை மணந்தாரா அன்றைக்கே காலாவதியாகிவிட்டதுன்னு சொல்லுது. ஆக பட்டங்களோட தகுதி பத்தின விவாதத்துல 2 தலைவர்களையும் ஒரே தராசுல வச்சு பாக்குது இந்த கட்டுரை. சரி, தொண்டர்களோட விசுவாசம், தலைவர்களோட பட்டங்கள்னு பார்த்துட்டு இப்ப கட்டுரை இன்னும் கொஞ்சம் ஆழமான சர்ச்சைக்குரிய இடத்துக்குள்ள போகுது. சாதி மற்றும் சமூகம் பத்தின ஈவேராவோட பார்வைகள். ஆமா, இங்கதான் மூலத்தோட விமர்சனம் ரொம்ப கடுமையாகுது. இதுலயும் மூலம் கடுமையான விமர்சனங்களை வைக்குது. ஈவேரா ஒரு முழுமையான சாதி ஒழிப்பாளரா செயல்படலன்னும், அவர் தன்னோட நாயக்கர் சாதிக்கு ஆதரவா சில சமயம் பேசியிருக்காரு, எழுதியிருக்காருன்னு மூலம் குற்றம் சாட்டுது. அப்படியா? நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்படுகிறார்களே என்ன அவர் வருத்தப்பட்டதா ஒரு குறிப்பா எடுத்துக்காட்டுது. சரி. அது மட்டும் இல்ல, 1947 மார்ச் 8
குடியரசு இதழ்ல ஈவேரா எழுதுனதா ஒரு பெரிய பகுதிய மூலம் மேற்கோள் காட்டுது. அது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. என்ன அது? அப்போதைய திராவிட நாட்டுல இருந்த பல சமூக குழுக்களோட நிலைய ஒப்பிடுறாரு. முஸ்லிம்கள், தலித்துகள், தீண்டப்படாத மக்கள், பிராமணர்கள், கிறிஸ்தவர்கள், வட இந்தியர்கள் இவங்களாம் முன்னேறிட்டாங்களாம். சரி. ஆனா திராவிடன் தமிழன் மட்டும் பின்தங்கிட்டான்னு அவர் வருத்தப்பட்டதா மூலம் சொல்லுது. ஓ. அந்த வரிகளை பாருங்க. இந்த திராவிட நாட்டில் 10ல் 1 பங்கு கூட இல்லாத முஸ்லிம்களின் நிலை. அப்புறம் 0.6ல் 1 பங்கு கொண்ட தீண்டப்படாத மக்களாயிருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலை திடீரென எவ்வளோ உயர்ந்துவிட்டது தெரியுமா? 0.30ல் 1 பங்கு வீதம் எண்ணிக்கை கொண்ட பார்ப்பனர்கள் நிலையை நீயே பார், கிறிஸ்தவர்களை பார், வடநாட்டு மக்கள் கூட்டத்தின் தன்மையை பார், இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியா தமிழனே ஆன நீ என்ன நிலையில் இருக்கிறாய், நீ மற்றவர்களும் தாழ்நிலையில் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்கறதா மூலம் காட்டுது. இந்த அறிக்கையை மூலம் எப்படி பாக்குது? இத மூலம் மிக கடுமையா தாக்குது. குறிப்பா 1947ல தலித்துகள் அடைஞ்சிட்டதா சொல்ற அந்த உயர்ந்த நிலை அது எந்த அளவுக்கு உண்மைன்னு மூலம் கேள்வி கேக்குது. ஆமா, அது நியாயமான கேள்விதான். ஈவேரா அப்படின்னு சொல்லி பல வருஷங்களுக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டுல தலித்துகள் பஞ்சாயத்து தலைவரா பதவி ஏத்துக்கிறதுக்கே உயிரை பணயம் வைக்க வேண்டி இருந்துச்சே, மேலவளவு படுகொலை எல்லாம் நடந்துச்சே, அதெல்லாம் மூலம் சுட்டி காட்டுது. மேலவளவு படுகொலை ஏன் நடந்தது, ஈவே ராமசாமி சொன்னதெல்லாம் உண்மையாகியிருந்தா நடந்திருக்குமான்னு கேக்குது. அதே மாதிரி கீழ்வன்மணி படுகொலையையும் 1968 ஞாபகப்படுத்துது. ஆமா, அந்த கொடூரமான சம்பவம். இந்த சம்பவங்கள்லாம் ஈவேரா சொன்னதா சொல்ற அந்த தலித் முன்னேற்ற சித்திரத்தோட சுத்தமா முரண்படுதுன்னு மூலம் வாதிடுது. சரி. அப்புறம் திராவிடர்கள் ஏழ்மையில இருக்காங்கன்னு சொன்னதையும் கட்டுரை கேள்வி கேக்குது இல்லையா? 3 தலைமுறைக்குள்ள ஈரோட்ல பெரிய செல்வந்தர்கள் ஆயிட்டாங்களே. பஞ்சம் பிழைக்க தமிழகத்திற்கு வந்த 2வது தலைமுறையிலேயே வெங்கட் நாயக்கர் ஈரோட்டில் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரானது எப்படின்னு கேட்டு ஒரு பக்கம் தன்னோட குடும்பம் இவ்வளவு வசதியா இருக்கும்போது, ஆமா, இன்னொரு பக்கம் தலித்களுக்கும் மத்தவங்களுக்கும் கிடைச்சதா நினைக்கிற சின்ன முன்னேற்றங்களை பார்த்து ஈவேரா புறமப்பட்டாரான்னு மூலம் ரொம்ப கடுமையா குற்றம் சாட்டுது. இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. ஆமா, மூளை இங்க என்ன சொல்ல முயற்சி பண்ணதுன்னா, ஈவேராவோட சமூக பார்வைங்கிறது எல்லா ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் பொதுவா இல்லாம ஒரு குறிப்பிட்ட பிரிவு, குறிப்பா பிராமணர் இல்லாத ஆனா சமூகத்துல ஓரளவு முன்னேறின சாதிகளோட நலன் சார்ந்ததா இருந்துச்சுங்கிறதா. சரி. கடைசியா சாதி பத்தின பார்வையில மூளை ஒரு நேரடி ஒப்பீட்டை செய்யுது. எதை ஒப்பிடுறாங்க? ஈவேரா அவரோட 85வது பிறந்தநாள் செய்தியில 1964ல தலித்துகளை நம்மில் கீழ்தர மக்கள்னு சொன்னதா மூலம் சொல்லுது. கீழ்தர மக்களா? ஆமா, அப்படி ஒரு மேற்கோளை காட்டுறாங்க. இத காந்தி வர்ணாசிரமத்தை ஆதரிச்சாருன்னு ஈவேரா வச்ச விமர்சனத்தோட மூலம் நேருக்கு நேரா ஒப்பிடுது. எப்படி? காந்தி வர்ண தர்மத்தை நம்புனாருன்னு சொல்றதுக்கும் ஈவேரா தலித்துகளை நம்மில் கீழ்தர மக்கள்னு சொன்னதா சொல்றதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு மூலம் கேள்வி கேக்குது. ஓ. இதன் மூலமா கட்டுர தன்னோட கடைசி வாதத்துக்கு வருது. ஈவேரா திராவிடன்கிற பேர்ல பிராமணர் அல்லாத உயர் சாதிகளோட நலனுக்காக தான் பெரும்பாலும் பேசினாரு, ஆனா காந்திய மட்டும் ஒரு பனியா சாதி பிரதிநிதின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுது. காந்தியை விமர்சிக்க போய் ஈவேராவோட சொந்த நிலைப்பாடுகளே கேள்விக்குள்ளாகி அது அவரை பெரியார்னு கூப்பிடுற தகுதியை கூட இலக்க வச்சிடுச்சுன்னு மூலம் தன் வாதத்தை முடிக்கிற மாதிரி தெரியுது. ஆஹா, இந்த மூலக்கட்டுரையை நாம அலசி பார்த்த வரைக்கும் இது முன்வைக்கிற அந்த மையமான வாதப்போக்கு நல்லா தெரியுது. ஆமா, ஈவேரா காந்தி மேல வச்ச ஒவ்வொரு முக்கியமான விமர்சனத்தையும் தொண்டர்களோட கண்மூடித்தனமான பக்தி, வர்ணாசிரம ஆதரவு பார்வை, மகாத்மா பட்டத்தோட தகுதி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதே லாஜிக்க இல்லனா அதுக்கு இணையான ஒரு லாஜிக்க பயன்படுத்தி ஈவேரா மேலேயே இந்த கட்டுரை எதிர் விமர்சனங்களை வைக்குது. சரிதான். அவரும் கண்மூடித்தனமான விசுவாசத்தை கேட்டாரு. அவர்கிட்டயும் சாதி படிநிலை பார்வை இருந்துச்சு. கீழ்த்திர மக்கள் மாதிரி வார்த்தைகள். அவரோட பெரியார் பட்டமும் கேள்விக்குரியது இப்படின்னு வாதிடுது. ஆமா, இந்த ஒரே ஒரு மூலக்கட்டுரையோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது இந்த 2 பெரிய தலைவர்களை பத்தி ஒரு குறிப்பிட்ட ரொம்ப விமர்சனமான ஒரு சித்திரம் நமக்கு கிடைக்குது இல்லையா? நிச்சயமா. ஆனா திரும்பவும் சொல்றோம், இது நம்ம பார்த்த அந்த குறிப்பிட்ட மூலக்கட்டுரையோட வாதங்களும் அது கொடுக்கிற தரவுகளும் மட்டும்தான். ஆமா, அது ரொம்ப முக்கியம். வரலாற்று நாயகர்கள் எப்போதுமே பல பரிமாணங்கள் கொண்டவங்க. அவங்க மேல வைக்கிற எந்த விமர்சனத்தையும் அவங்களோட மொத்த வாழ்க்கை, அவங்க இருந்த காலம், அப்போதைய சமூக அரசியல் சூழல், இதோட பின்னணியில வச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரிதான். யார் சரி யார் தப்புன்னு முடிவு பண்றதை விட இந்த மூலம் ஏன் இந்த குறிப்பிட்ட வாதங்களை வைக்குது, அதோட லாஜிக் என்ன, அது யூஸ் பண்ற ஆதாரங்கள் என்ன, இதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த அலசலோட நோக்கம். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி.
இந்த கட்டுரையில வந்த வாதங்களை நம்ம பார்த்தோம். அதாவது காந்தி மேல ஈவேரா வச்ச விமர்சனங்கள், அப்புறம் ஈவேரா மேல இந்த கட்டுரை வச்ச எதிர் விமர்சனங்கள். ம். ஒரு தலைவரை நாம எப்படி மதிப்பிடுறோம்? அவரோட கொள்கைக்கும் செயலுக்கும், இல்லனா அவர் மத்தவங்க மேல வைக்கிற விமர்சனத்துக்கும், அவரோட சொந்த நடத்தைக்கும் இதுக்கு நடுவுல ஒரு நிலைத்தன்மை, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணுமா இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஒரு தலைவர், அவர் யாரா வேணா இருக்கட்டும், தன் தொண்டர்கள் கிட்ட கேள்வி கேட்காத விசுவாசத்தை எதிர்பார்க்கறது, அது பகுத்தறிவு, சமத்துவம் மாதிரியான பெரிய லட்சியங்களோட இயல்பாவே முரண்படுமா? ம். ம். யோசிக்க வேண்டிய விஷயம். வரலாற்று தலைவர்களையும் சரி, இன்னைக்கு இருக்கிற தலைவர்களையும் சரி, இந்த அளவுகோல்களை வச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.